get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு டாப் டக்கர் தமிழ். நான் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வீடியோவில் ஒரு பெரிய அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறோம். ஏன் சாமாங்க ஷியோமி தரப்புலேருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணேன் 65 இன்ச் ஒரு பெரிய டிவி 4Xன்ற மாடல் டிவியை தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதோட ஓவர்வியூ இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ எம்ஐயோட பெரிய 65 இன்ச் ப்ரீமியம் டிவி போன ஜென்ரேஷனில் இல்லாத நிறைய அப்கிரேட்ஸை எம்ஐ இங்கே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக எல்ஜியோட IPS 4K அல்ட்ரா ஹெச்டி பேனலை யூஸ் பண்ணியிருக்காங்க. டால்பி ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, DTS HD சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத chromecast பில்டின் chromecast கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக மொபைலில் ஸ்க்ரீனை வந்து மிரரிங் பண்ணிக்கலாம் டிவியில். அடுத்தது அஃபிஷியல் ஆண்ட்ராய்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 9 5ல் ரன் ஆகுது இந்த டிவி. ஸோ இந்த டிவியில் பவர்ஃபுல்லான குவாட்-கோர் 855 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க, 2GB ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க, 16GB ரோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்பில்டாக ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு தேவையான ஆப்ஸை நம்ம வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அஃபிஷியலாக கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன ஆப்ஸ் தேவையோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். வைஃபை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஃபியூச்சர்ஸ் அள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவியை வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு சர்வீஸ் இன்ஜினியர் வந்தாச்சு. ஸோ அவர் வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன அக்சசரிஸ் வந்து பாக்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டேபிள் டாப் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. நமக்கு பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம டிவியும் பிளாக் கலர் தான், ஸ்டாண்டும் பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டில் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ரப்பரைஸ்ட் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து தான் நமக்கு 4 க்ரூஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டாண்டை ஃபிட் பண்ணுறதுக்காக. ஸ்க்ரூவோட குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததான் நமக்கு இன்ஸ்டாலேஷன் கைட் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் கைட் மட்டும் கிடையாது, டிவியோட ஃபுல் டீட்டெயில்ஸு இந்த பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க. டிவியை எப்படி வந்து பாக்ஸ்லேருந்து வெளியே எடுக்கிறது, ஸோ அடுத்தது ரிமோட்டோட ஒர்க்கிங்ஸ் என்னென்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அடுத்ததாக டிவிஸில் எப்படி ஸ்டாண்டை வந்து பொறுத்துறது, அடுத்தது டிவியோட இன்டர்ஃபேஸ் அதில் என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த பேப்பரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் தானான்னு பார்த்தா அது மட்டும் இல்லை, அது இதில் என்னென்ன ஸ்பெஷலான திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பற்றியும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத வாரண்டி கார்டையும் வந்து இதில் தான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேப்பர்லேயே வந்து எல்லாமே எம்ஐ வந்து முடிச்சுட்டாங்க. அடுத்ததாக வால் மவுண்ட் இன்ஸ்டாலேஷன் கைட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு வால் மவுண்ட் பாக்ஸில் இன்க்ளூட் ஆகி வராது. நமக்கு தேவைன்னா தனியாக அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கணும். அப்படி இல்லைனா இன்ஸ்டாலேஷன் புக் பண்ணும்போதே நம்ம புக் பண்ணிட்டோம்னா சர்வீஸ் இன்ஜினியர் எடுத்துகிட்டு வருவார், நம்ம அவங்கக்கிட்ட அமௌண்ட் கொடுத்து வந்து வாங்கிக்கலாம். ஸோ டிவியை இப்போ வால் மவுண்ட் பண்ணுறதுக்காக வால் மவுண்ட் ஸ்டாண்ட்ஸை டிவியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு சர்வீஸ் இன்ஜினியர். ஆக்சுவலாக நான் வால் மவுண்ட் தான் பண்ண போகிறேன், டேபிள் டாப் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நமக்கு வந்து வால் மவுண்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து டிவி வந்து சேஃப்டியாக இருக்கும். ஸோ இப்போ வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ டிவியில் என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிவியில் நமக்கு நெட்வொர்க் போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு ஆப்டிக்கல் அவுட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏவி இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சேட்டலைட் இன்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆண்டனா கேபிள் இன் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. 3 HDMIயில் 1 வந்து ஆர்க் போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம வந்து ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி நம்ம வந்து சாங் கேட்டுக்க முடியும். ஸோ இந்த போர்ட்ஸ் வந்து நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனை போர்ட்ஸும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டிவியை வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பெரிய டிவி, அந்த வால் சைஸ் பாருங்கள். ஆக்சுவலாக அது வந்து ஒரு பெரிய வால், அந்த வாலுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிற சைஸில் இருக்குது. கொஞ்சம் தான் வந்து கேப் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பெரிய டிவி. எனக்கு டிவி பார்க்கும்போது ஒரு தேட்டர் எஃபெக்ட் தான் வருதுன்னு சொல்லலாம். அதுவும் குவாலிட்டியாக இந்த பேனல் வந்து சூப்பராக கொடுத்துருக்கிறதுனால அது குவாலிட்டியாக டிவி பார்க்கும்போது நமக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டிவி வந்து பெரிய வால் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா டிவியோட சைஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பெருசாகவே இருக்குது. ஸோ வால் சைஸுக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஃபிட் ஆகுது. அதனால் உங்களுக்கு இடம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்குறது வந்து உங்களுக்கு ஒரு குட் சாய்ஸாக இருக்கும். ஸோ டிவியை பொறுத்தவரையும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் சொல்ல சூப்பரான குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லுவேன். ஒரு பெரிய டிவி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும், தயங்காமல் வாங்கலாம். ஸோ அவ்வளோதான், டிவியோட இனிஷியல் செட்டப் எல்லாம் முடிஞ்சு இப்போ இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ டிவியோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம டிவியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரிமோட்டை பற்றி பார்த்தலாம். ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஸ்மார்ட் ரிமோட். இதில் மொத்தமே ஒரு 15 பட்டன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஃபுல் டிவியை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது இந்த டிவியில், அதனால் வாய்ஸ் மூலியமாகவே நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக டெடிகேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 4 ரோலிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. சென்டரில் கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எம்ஐ பேட்ச் வால் போகிறதுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஆண்ட்ராய்டு இன்டர்ஃபேஸ் போகிறதுக்காக இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் வீடியோ, அமேசான் ப்ரைம் வீடியோவுக்காக டெடிகேட்டடாக 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமே வந்து 15 பட்டன்ஸ் கூட இல்லை இந்த ரிமோட்டில். அடுத்ததான் இந்த ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ப்ளூடூத்தில் கண்ட்ரோல் ஆகுது. அதனால் நம்ம டிவி முன்னாடி தான் வச்சு ஒர்க் பண்ணுன்றது அவசியம் இல்லை. நம்ம ரூமில் இருந்து கூட டிவியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட்டுக்கு பேக் சைடில் நமக்கு பேட்டரி இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 AAA பேட்டரிஸை நம்ம போட்டு இந்த ரிமோட்டை ஒர்க் பண்ண வச்சுக்க முடியும். பேட்டரிஸ் நமக்கு இன்க்ளூடாக கொடுக்கல, நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணி பேட்டரிஸ் வந்து வாங்கி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எம்ஐ டிவியை பொறுத்தவரையும் 2 விதமான இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு இன்டர்ஃபேஸ். எல்லா ஆண்ட்ராய்டு டிவிலையும் நமக்கு என்ன இன்டர்ஃபேஸ் இருக்குமோ ஸோ அதே இன்டர்ஃபேஸ் தான் இது. ஸோ ஆப்ஸ், பேட்ச் வால், நெட்ஃப்ளிக்ஸ், ரெக்கமெண்டட், டாப் செல்லிங் மூவிஸ், நமக்கு என்னென்ன தேவையோ டிவி சேனல்ஸ், ரெக்கமெண்டட், சப்ஸ்கிரிப்ஷன், ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு நம்ம ஆண்ட்ராய்டு டிவியில் என்னென்ன பார்ப்போமோ ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் தான் இது. ஸோ அடுத்ததாக பர்சனலாக எம்ஐயோட இன்டர்ஃபேஸ் வந்து பேட்ச் வால் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்ச் வால் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு தேவையான கண்டென்ட்டை ஈஸியாக வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு என்ன தேவையோ நம்ம வந்து கண்டென்ட் என்னென்னலாம் வந்து ப்ளே பண்ணுறோமோ ஸோ நமக்கு ஓரியன்டாக இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹோமில் பொறுத்தவரையும் நமக்கு ஹைலைட்டான கண்டென்ட் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஆப் லிஸ்ட் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் என்னவோ அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், ப்ரைம் வீடியோ, டிவி கைட். இது வந்து ஆக்சுவலாக சென்சின்றது வந்து நம்ம ரிமோட்டையும் டிவி ரிமோட், செட்டாப் பாக்ஸ் ரிமோட் ரெண்டும் வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணாமல் சிங்கிள் ரிமோட்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது சென்சி கேபிள் மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சென்சி கேபிள் இருந்தால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக வந்து நமக்கு மோர் ஆப்ஷனில் நமக்கு என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ, நமக்கு தேவையான ஆப்ஸ் என்னவோ அது எல்லாமே வந்து இங்கே காட்டும். ஸோ நமக்கு ஆப்ஸ் ஏதாவது புதுசாக தேவைப்பட்டாலே நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக HDMI போர்ட், 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு என்னென்ன தேவையோ அதில் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. ஸோ அடுத்ததாக நமக்கு என்னென்ன சர்ச் பண்ணியிருக்கோம், நம்ம லாஸ்ட்டாக வந்து என்ன வியூ பண்ணி பார்த்துருக்கோன்றதை ரீசனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நமக்கு இது தேவையானதை கண்டென்ட்டை ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதில் வந்து ஹோம், விஐபி, மூவிஸ், கிட்ஸ், ரீஜனல், டிவி ஷோஸ், நியூஸ், மியூசிக்னு சொல்லிட்டு எல்லா கண்டென்ட்டையும் வந்து கேட்டகரி வைஸ் பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு தேவையானதை ஈஸியாக வந்து நம்ம போயிட்டு இந்த பேட்ச் வாலில் போயிட்டு நம்ம வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு இப்போ இன்டர்ஃபேஸையும் பார்த்தாச்சு, அடுத்தது பேட்ச் வால் இன்டர்ஃபேஸையும் பார்த்தாச்சு. அடுத்ததாக செட்டிங்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸில் பொறுத்தவரையும் சர்வீஸ் ரீஜன், கண்டென்ட் லாங்குவேஜ், எம்ஐ அக்கௌண்ட், ஹோம் ஸ்க்ரீன் தீம். ஸோ நமக்கு என்ன தீம் தேவைனாலும் செட் பண்ணிக்கலாம். ஒரு டிவி வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து அப்படியே ஒர்க்கிங் இல்லாமல் இருந்தால் நமக்கு வந்து ஸ்க்ரீன் சேவர் ஆப்ஷன்ஸும் இதில் வந்து ஒர்க் ஆகும். அடுத்ததாக டேட்டா சேவர் ஆப்ஷன் வந்து எம்ஐ வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பட்டு இந்த டிவியில் எனக்கு வந்து இன்பில்டாக வரல. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் மூலயமா கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எம்ஐ தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அது கரெக்ட் ஆகிடுச்சுன்னா அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடிஷ்னல் செட்டிங்ஸ் பார்ப்போம். ஸோ அடிஷ்னல் செட்டிங்ஸை பொறுத்தவரையும் நமக்கு ஆண்ட்ராய்டில் என்னென்ன இருக்கோ ஸோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வரும். ஃபஸ்ட் நெட்வொர்க், இன்டர்நெட். ஸோ நமக்கு வைஃபை இருக்குது, இன்பில்டாக வைஃபை இருக்குது. ஸோ நமக்கு என்ன நெட்வொர்க் இருந்தாலும் நம்ம மொபைல் மூலமாகவே கனெக்ட் பண்ணி நம்ம இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது டிவி, அக்கௌண்ட்ஸ், ஆப்ஸ், டைமர், டிவைஸ் பர்ஃபார்மன்ஸ், ரிமோட் அக்சசரிஸ். ஆக்சுவலாக இதில் இன்பில்ட் 5.0 சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம எல்லா ப்ளூடூத் டிவைஸஸையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் ஹெட்செட், ரிமோட் கூட ஆக்சுவலாக எம்ஐ ரிமோட் வந்து ஸ்மார்ட் ரிமோட் தான், அது கூட ப்ளூடூத் வழியாக தான் பேர் ஆகி நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்ததாக டிவைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது அபவுட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ அபவுட்டில் போய்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிஸ்டம் அப்டேட், டிவைஸ் நேம், ரீஸ்டார்ட், ஸ்டேட்டஸ், லீகல் இன்ஃபர்மேஷன், மாடல், வெர்ஷன் 9ல் ஆண்ட்ராய்ட் 5ல் ரன் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு செக்யூரிட்டி அப்டேட் வந்து நமக்கு செப்டம்பர் 5ல் இருக்குது. ஸோ அவ்வளோதான் அபவுட்டில் இருக்கிறது. அடுத்தது டேட், டைம், லாங்குவேஜ், கீபோர்ட், நமக்கு என்ன பவர் சோர்ஸ் தேவையோ எல்லாமே வந்து நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். நமக்கு என்ன செட்டிங்ஸ் வந்து மாற்றணும்னு நினச்சாலும் அது வந்து இங்கே நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பிக்சர் மோட், நிறைய பிக்சர் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன பிக்சர் மோட் வேணுமோ நம்ம வந்து
சேஞ்ச் பண்ணி இதில் பார்த்துக்கலாம். ஸ்டாண்டர்ட், விவிட், ஸ்போர்ட்ஸ், மூவி, கஸ்டம்னு சொல்லிட்டு நிறைய பிக்சர் மோட் இருக்குது. ஸோ நமக்கு என்ன தேவையோ வந்து அது நம்ம கண்டென்ட்டை ப்ளே பண்ணும்போது ஸோ நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியும். ஸோ அடுத்ததாக சவுண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பேட்ச் வால், பேரண்டல் கண்ட்ரோல், ஸ்டோரேஜ், ஹோம் ஸ்க்ரீன், கூகுள் அசிஸ்டன்ட், க்ரோம்காஸ்ட் பில்ட்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இது மூலிமா வந்து நம்ம மொபைல்லேருந்து ஸ்க்ரீனை வந்து க்ரோம்காஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்க்ரீன் மிரரிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்க்ரீன் சேவர், டிவி மோட், லொக்கேஷன், யூசேஜ் டயக்னாட்டிக், செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அக்சசபிலிட்டி, ரீசெட் எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டமில் என்னென்ன இருக்கோ ஸோ அந்த அப்டேட் மொத்தமே இங்கே இருக்குது. ஸோ நமக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லாம் இந்த டிவியில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ இதோட பிக்சர் குவாலிட்டி, ஸோ நான் ஒரு கண்டென்ட் ஏதாவது ப்ளே பண்ணுறேன். இப்போ சப்போஸ் யூடியூப்லேருந்து ப்ளே பண்ணலாம் ஃபஸ்ட். ஸோ யூடியூப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சேனல் தான் வந்து வியூவில் இருக்குது, டாப் டெக்கர் தமிழ். ஸோ நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு கண்டென்ட்டை ப்ளே பண்ணுவோம். 4K வீடியோஸ். ஸோ இதில் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. ரிமோட்டில் அதுக்கு தனியாக பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வாய்ஸ் மூலியமாகவே ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வீடியோவை ப்ளே பண்ணலாம். ஸோ ப்ளே ஆகுது பாருங்கள். பிக்சர் குவாலிட்டியை பொறுத்தவரையும் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்ஜியோட பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைமாக. ஃபஸ்ட்டு வேரியண்ட்டில் கொடுத்துருந்ததை விட இங்கே எம்ஐ ரொம்ப ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம். ஏன்னா பிக்சர் குவாலிட்டி வந்து நமக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ் ஆகட்டும், கலர் கரெக்ஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் எம்ஐ இங்கே ஒரு சூப்பரான அப்டேட்னு சொல்லலாம். ஸோ இப்போ வால்யூம் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு, சவுண்ட் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃபுல் சவுண்ட் லெவல். ஸோ இங்கே டால்பி டிஜிட்டல், டிடிஎஸ் ஹெச்டி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு சவுண்ட் கேட்கும்போது நமக்கு வந்து மினி தேட்டர் எஃபெக்ட் வந்து வருது. ஸோ அதனால் சவுண்டு விஷயத்தில் எந்த குறையும் இல்லை. ஸோ நமக்கு தேவையான சவுண்ட் வந்து இன்பில்டாக டிவி ஸ்பீக்கர்லேருந்தே கிடைக்குது. இங்கே 20 வாட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 வாட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணாலே அதுலேருந்து வர சவுண்ட் வந்து நமக்கு சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். சர்ப்ரைசிங்காக அங்கே பிளாக் லெவல்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். முன்னாடி அவங்க லான்ச் பண்ண 4A மாடல் அதிலெல்லாம் இருந்ததை விட இப்போ வந்து ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் லெவலும் வந்து நமக்கு ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைம் வீடியோ ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ அமேசான் ப்ரைம் வீடியோவோட இன்டர்ஃபேஸ். ஸோ ஒரு மூவி ப்ளே பண்ணலாம். And before that, I used to be a software engineer. ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்க்ரீன் குவாலிட்டி வந்து நம்ம மொபைல் கேமராவில் பார்க்குறத விட, ஆக்சுவலாக நான் மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன், இந்த கேமராவில் பார்க்குறத விட நமக்கு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். I want to be like Crazy Mohan. I want to be like Vivek. I want to be a singer. I want to be a musician. ஸோ இந்த டிவியில் எல்லாமே வந்து ரொம்ப அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஐ, அதனால் வந்து கண்டிப்பாக இந்த டிவி ஒரு சூப்பரான அப்கிரேடுன்னு சொல்லலாம். ஸோ இப்போது நமக்கு
ப்ரைம் வீடியோ பார்த்தாச்சு, யூடியூப் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன? சரி, ஓகே. இப்போது நம்ம டிவி வந்து எப்படி வந்து செட்டாப் பாக்ஸில் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் டாடா ஸ்கை செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ குவாலிட்டி பாருங்கள், ரியலாக வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா டிஸ்டன்ஸ் கூட நான் கம்மியாக தான் வச்சு ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நமக்கு இன்னும் லாங்லேருந்து பார்க்கும்போது அதோடய குவாலிட்டி வந்து செமையாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த டிவியை பற்றின எல்லா விஷயமும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச வரையும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஆதரவு வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களை நம்பி தான் நான் வீடியோஸ் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பண்ணுற ஷேர்லேயும் லைக்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் தான் நான் தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டாப் டக்கர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.